வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு பெய்த மழை அதிகபட்சமா நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் நாகப்பட்டினத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காலை அறிவித்த நாம் அறிவிப்புல அதை நாம் முழுமையாக பெற்று வழங்கவில்லை. 124 அதிகாலை நாம கிடைக்க பெறல அந்த தகவல். 124 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாகப்பட்டினத்தில். அதாவது 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுகா அலுவலகம், அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் 7 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஏடபிள்யூஎஸ் 6 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சேலம் மாவட்டம் ஏற்காடு 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு, மேலும் சேலம் மாவட்டம் ஏற்காடு, கோயம்புத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் தலா 4 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர்ல ஒரு 10 இடங்கள் இருக்கிறது. 2 சென்டிமீட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 25 இடங்களுக்கு மேல் கூடவே இருக்கும். 40 இடங்கள் இருக்கு. 1 சென்டிமீட்டர் அதே போல் இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் அறிவித்தது போலவே மழைப்பொழிவு தீவிரமாகி முன்னேறி வருகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட பகுதிகளிலையும் விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலையும் மழை தொடங்கி இருக்கு. விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை, பரமக்குடி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு, கமுதி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. அதனைத் தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம், புதுக்கோட்டைக்கும் பரவலான மழைப்பொழிவு, சிவகங்கை மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு. நேற்றைக்கு 12 சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்தில் கொடுத்தது போல இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு காத்திருக்கு. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. வால்பாறை பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழை. மேட்டூர் உள்ளிட்ட, அதாவது ஈரோடு மாவட்டத்திலிருந்து வந்த மழை சேலம் மாவட்டத்தோட மேட்டூர், கொளத்தூர் உள்ளிட்ட எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பொழிவு கொடுக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உள்ளிட்ட நாமக்கல், ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்து, அப்படியே பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பகுதிகளுக்கும், பச்சைமலை, சேலம் மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி, ஏற்காடு, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வழித்தடம் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கும் இன்றைக்கு இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல புதுக்கோட்டை மாவட்ட மழை கந்தர்வ கோட்டைக்கு அது டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவு கொடுக்க போகுது. டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு உறுதியாக தெற்கு டெல்டா கனமழை காத்திருக்கிறது. மன்னார்குடி உட்பட நல்ல மழை காத்திருக்கிறது. நாம் நேற்றே சொன்னோம். நேற்றைக்கு வடக்கே நன்னிலம், பேரளம் மற்றும் கொள்ளுமாங்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்துச்சு. இன்றைக்கு தெற்கே கொடுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, வந்து கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையிலிருந்து தஞ்சாவூர் மாவட்ட எல்லைக்குள் அது நுழையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருகாற்று இணைவு, அதாவது நுழையலாம்னு சொல்றதை விட அது இருகாற்று இணைவு தான். அது தொடர்ந்து இருகாற்று இணைவு, மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணைஞ்சிட்டே இருக்கும். மேற்கு காற்றோட வேகம் கூடுதலா இருக்கிறதுனால கடற்கரையோரம் இருகாற்று இணைவு நடைபெறும். அதன் அடிப்படையில் கந்தர்வக்கோட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதி, அதே போல திருவோணம் உள்ளிட்ட பகுதி, செல்லம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளும், அதே போல அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், ஆலங்குடி, புதுக்கோட்டை, கரம்பக்குடி, ஆவணம் இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு பிறகு டெல்டாவுக்குள்ள வரும். நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போலதான் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் சரி, வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும், காஞ்சிபுரம் மாவட்ட, செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை உண்டு. எல்லாமே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை சொல்லியிருந்தோம். நாம மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறோம். 14ஆம் தேதினு சொல்லிட்டு இருந்தோம். அந்த நாள் இந்த நாள். ஆகவே கண்டிப்பாக இன்றைய மழைப்பொழிவு மிக மெல்ல நின்று பெய்து விலகும். இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய மழை ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்கிற மழையை விட சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்கிற மழை நின்று பெய்கிறது. நீடித்து நின்று நல்ல மழையாக, கனமழையாக 8, 9, 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல கிடைக்கலாம். ஓரிரு இடங்கள்ல குறைஞ்சபட்சம் 1 சென்டிமீட்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கிடைக்கும். இதே போல் மழை டெல்டாவிற்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு நாளைக்கு கொஞ்சம் தீவிரம். இன்றைக்கு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் உண்டு. இப்ப இந்த சேலம் மாவட்ட மழை அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டத்திற்கும், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்துக்கும், நாமக்கல் மாவட்டம் தாண்டி திருச்சி மாவட்ட வடக்கு அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கும், அப்படியே திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கெல்லாம் நள்ளிரவிலே கொடுக்கும் மழை. ஆனால் அதிக மழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் நல்ல கனமழைன்னா டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள வட மாவட்டங்கள், அதாவது கடலூர், மயிலாடுதுறையை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கும்,
நல்ல மழை பொழிவு கிடைக்கும். புதுக்கோட்டை சிவகங்கை உறுதியாக கனமழை கடலோரம் வரைக்கும் ஆவுடையார் கோயில் அறந்தாங்க எல்லாமே நேற்றைக்கு மழை, இன்னைக்கு 2வது நாள் மழை, இன்றைக்கு மழை. ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொழிவு நாளைக்கும் இருக்கும். ஆனால் நாளைக்கு பரப்பில் குறைந்திருக்கும். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு கொஞ்சம் தீவிரமா இருக்கும். இரவு தான், பகல்ல இருக்காது, எல்லாமே இரவு தான். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் தீவிரமடையும். மாலை இரவு மழை தான், மதியம்லாம் இருக்காது. மாலை இரவு மழை, பெரும்பாலும் மாலைன்னா பின் மாலை 6 மணிக்கு பிறகு நள்ளிரவுக்குள் அந்த மழைப்பொழிவு அமையும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல, அதாவது வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து 16லிருந்து பிற மாவட்டங்களுக்கு அளவு குறைவு, வட உள் மாவட்டங்களுக்கு அதிகம். இந்த மயிலாடுதுறை மாவட்ட அறுவடை போன்ற பகுதியெல்லாம் நீங்க சனிக்கிழமை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். ஆனால் பரப்பில் குறைவா இருக்கும் மழைப்பொழிவு. ஆனால் வட உள் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு, சனிக்கிழமை இரவு சென்னைக்கு வாய்ப்பு குறைவு. சனியும் ஞாயிற்றுக்கிழமை பகல்லையும் வாய்ப்பு குறைவுன்னு வச்சுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து தினசரி மாலை இரவு மழை சென்னைக்கு உண்டு. சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு உண்டு. டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். 19ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு மேல, அதாவது 16ஆம் தேதி ஞாயிறு, 18ஆம் தேதி புதன்கிழமைக்கு மேல மழையோட அளவு தீவிரமடையும். வெப்பசலன இடிமழை பொழிவும் சரி. கேரளாவில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை 22ஆம் தேதி 20ஆம் தேதியிலிருந்து பிக்கப் ஆகும். மாத இறுதியில தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமா இருக்கும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலான வெப்பசலன மழை, நல்ல மழை, பரவலான மழை பொழிவு, இப்ப பெய்து கொண்டிருக்கூடிய மழையெல்லாம் விட கொஞ்சம் கூடுதல் மழை மாத இறுதியில் காத்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே தான் இருக்கோம். செப்டம்பர் இதை விட கூடுதல் மழைங்க, கண்டிப்பா செப்டம்பர் கூடுதல் மழை. வெப்பசலன காற்று சுழற்சி மழை செப்டம்பர்ல. ஆந்திர பிரதேசம் ஒட்டி அமையக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு வெப்பசலன காற்று சுழற்சி மழை. இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் அக்டோபர்ல அதிக மழை. அதாவது செப்டம்பர் இறுதியிலிருந்து பெரும்பாலான தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு பெரிய நல்ல ஒரு மழைப்பொழிவு அக்டோபர் 15 தேதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சீரான மழை இருந்துட்டே இருக்கு. இதனால 10,000 கனஅடி மேட்டூருக்கு வந்துட்டு இருக்கு. கபினில இருந்து 10,000 கனஅடி தொடர்ந்து திறந்து விடப்படுகிறது. இன்னைக்கு கூட 10,000 கனஅடி திறந்து விட்டு இருக்காங்க. 10,000 கனஅடி என்பது ஒரு டிஎம்சி கொஞ்சம் கம்மி. 11,500 கனஅடி திறந்தா ஒரு டிஎம்சி கொஞ்சம் கம்மியா வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள 4 டிஎம்சி கிடைக்கும். 20ஆம் தேதி வரைக்கும் 4 டிஎம்சி, அப்புறம் ஒரு 5 டிஎம்சி கிடைக்கும், 4 டிஎம்சி கிடைக்கும் 25ஆம் தேதிக்குள்ள. ஆக 90 அடி என்கின்ற 50 டிஎம்சி 90 அடி என்ற நிலையை வரக்கூடிய 25, 26ஆம் தேதி அடையும் பொழுது இந்த மாத இறுதிக்குள் மேட்டூர் அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதையும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணீரோட வரத்து இருந்துட்டே இருக்கும். 10,000 கனஅடி திறக்க, 10,000 கனஅடி வரத்து இப்படி இருந்துட்டே இருக்கும். ஏறுமுகத்துக்கு என்ன திறக்கப்பட்டால் ஏறுமுகத்துக்கு வேகமா போகாது. திடீர்னு கொஞ்சம் திறந்தோடனே கொஞ்சம் அதிகமாக திறந்து விட்டாக்க கொஞ்சம் ஏறுமுகத்துக்கு உடனே போகாது. ஆனால் செப்டம்பர் அக்டோபர் நல்லா கை கொடுக்கும். செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மழைப்பொழிவை நீங்கள் நம்பலாம். அக்டோபர் அதிக மழை குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அதுலேயும் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி, தென் கடலோரம், தென் உள்பகுதி, டெல்டா, இலங்கை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் பகுதி, இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்ஜல சிந்தி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதியில் காற்று சுழற்சிகள் அமைந்து தென் மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். நாளை மறுநாள் கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைவா இருக்கும், அறுவடை செய்யலாம். ஆனால் வட உள் மாவட்ட வடகடலோரத்தில் கொஞ்சம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்னைக்கு கொஞ்சம் கனமழையே இருக்கு. அதுக்கப்புறம் சென்னைக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த டெல்டாவில் இன்னைக்கு பெய்கிற மழை மாதிரி நாளைக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு கனமழை வந்து கொண்டிருக்கு. அறுவடை செய்த தானியங்களாக இருந்தாலும் மூட்டையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மூடி பாதுகாத்திட வேண்டும். புதுக்கோட்டை சிவகங்கையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை புதுக்கோட்டை மாவட்டம் தாண்டி டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் மத்திய பகுதிக்கும் வரும். அதே போல வடகடலோர வடவுள் பகுதிகளுக்கும் வந்து கொண்டிருக்கு. சேலம் நாமக்கல் பகுதியிலிருந்து இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.